Taste the Daily. தொலைக்காட்சிகளில் எந்த செய்தி வெளிவர வேண்டும் என திமுகவினர் முடிவு செய்வதாக கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சார்பில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் கள ஆய்வுக் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ரெத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், திருவாரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ், முன்னாள் அமைச்சர் NR சிவபதி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் நடக்கும் அட்டூழியங்கள் குறித்து தொலைக்காட்சியில் போடுவதில்லை எனவும் எந்த செய்தி வெளிவர வேண்டும் என திமுகவினர் முடிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பொழுது தொலைக்காட்சியும் பத்திரிகைகளும் நம்முடைய செய்தி போடுவதே கிடையாது. அதனாலதான் முன்னால இந்த செய்தியை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேற எந்த காரணம் இல்லை. ஏன்னா நாட்டில் எவ்வளவு கொலைகள் நடக்கின்றது, எவ்வளவு பிரச்சனை, அங்கே ஒரு வக்கீல் வெட்டப்படுகிறார், உங்க ஊர்ல ஒரு டீச்சர் கொலை செய்யப்படுகிறார்கள். இதையெல்லாம் டிவியில பெருசா காட்டுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அதை காட்டினால் மக்கள் மத்தியிலே இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்ற காரணத்தினால் பத்திரிகைகளும் டிவியிலும் இங்க இருக்கின்ற நிருபர்கள், நம்ம நிருபர்கள், அவர்கள் மேல் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே திமுக யார் எந்த செய்தியை போட வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதை தான் போடுகிறார்கள். அதனால் உண்மை செய்தி மக்களுக்கு செல்வது கிடையாது. குரங்கு கையில் பூமாலை என்பது போல் தமிழகத்தில் ஆட்சி நடப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து கள ஆய்வுக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான PV ரமணா தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார்கள். இதில் முன்னாள் எம்பிக்கள் திருத்தணி கோ அரி, வேணுகோபால், RS விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் D ஜெயக்குமார், தமிழகத்தில் தனிப்பட்ட முறையில் நடைபெறும் கொலைகளுக்கும் அரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூறுவதற்கு திமுகவின் RS பாரதிக்கு வெட்கம் இல்லையா என கேள்வி எழுப்பினார். அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சட்ட ஒழுங்குலேருந்து, அதே போல் எல்லா விலைவாசிகள்லேருந்து, சொத்து வரிலேருந்து, வீட்டு வரிலேருந்து, மின்சார கட்டண உயர்வுலேருந்து, கஞ்சா, போதை, வஸ்து, பாலியல் குற்றங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பக்கத்துலேயே அட்வொகேட் கொலை பண்ணுறாரு. டீச்சரை கிளாஸ் ரூம் பூந்து வெட்டுறாங்க. இதெல்லாம் அப்போ தனிநபருக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு வாழ்வதற்குரிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டம் ஒசூர் தனியார் ஹோட்டலில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக துணை செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, கருணாநிதி குடும்பத்தில் தான் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என அனைவருக்கும் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர்